ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி டேட் 2024 அப்படின்ற இந்த ஃபுல் இயருக்குமே டேட்டு எப்படி ஈஸியாக என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை சிங்கிள் கிளிக்கில் ஈஸியாக பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கஸ்டம் ஃபார்மேட்டிங் மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு டேட் மட்டும் நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதாவது நியூ இயர் டேட்டு January 1, 2024. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா தான் அது ஆட்டோமேட்டிக்காக டேட் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டுக்கு மாறும். ஸோ இப்போ என்ட்ரி தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் வேணும். அதாவது டேட் ஃபார்மேட்டில் வேணாம், நமக்கு இந்த மாதிரி என்ன டே, என்ன டேட்டு, என்ன இயர் அப்படின்ற இந்த ஃபார்மேட்டில் மந்த்து, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஃபார்மேட்டிங்கில் போய்க்கோங்க, மோர் நம்பர் ஃபார்மேட்டில் போங்க. இதில் டேட் அப்படின்ற இந்த ஃபார்மேட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போனீங்கன்னா லாஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்ற இந்த ஃபார்மேட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட் ஃபார்மேட் மாறி வந்துடும். இப்போது இது எப்படி நம்ம ஃபுல் இயருக்கு ஃபில் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த ஃபில் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு போங்க. இதில் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சீரீஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேல்யூ 1 தான் இருக்கணும். ஏன்னா ஒரு டேட்டா தான் போகுது, அதனால் 1 இருக்கட்டும். அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு ரோவில் வேணும்னா இப்படி ரோவில் வேணும் அப்படின்னா நம்ம ரோ செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை காலம்ஸில் வேணும் அப்படின்னா காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போது காலமில் தான் வேணும். ஸோ அதனால் நான் காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் டேட்டு, யூனிட் டே. ஸோ இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஸ்டாப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு 31 டிசம்பர் வரைக்கும் வேணும். ஸோ 31/12/2024 வரைக்கும் வேணும். ஸோ அந்த கடைசி டேட் நான் கொடுத்துட்றேன். 2024 லாஸ்ட் டேட் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ இதே இது நீங்கள் 2026 வரைக்கும் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இதிலே 2026 அப்படின்னு போட்டிங்கன்னா அது வரைக்கும் வந்துடும். இப்போ நான் 24 வரைக்கும் போட்டுட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, இதுவே எனக்கு ஜஸ்ட்டு 1 இயருக்கு உண்டான எல்லா டேட்டையுமே எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருச்சு. நான் ஒன்றா டைப் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் சப்போஸ் ஒரு டேட்டு அட்டெண்டன்ஸ் போடணும், இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்காக நீங்கள் டேட் போடணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்களும் டேட் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.